ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முனியசாமி PAULRAJ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா சூப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை பணியாரம். வாங்க நம்ம சின்ன கிச்சனுக்கு போவோம். நம்ம சின்ன கிச்சன் வந்தாச்சு. ஒரு கடாயை எடுத்துடலாம். அதில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துடலாம். 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா அழகாக கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு கேரட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துடலாம். 2 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, சிறிதளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம 3 முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பன்னீரக்கல் எடுத்துடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம முட்டையை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. குக் ஆகிடுச்சு நல்லா ஒரு சைடு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முட்டை பணியாரத்தை எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் முனியசாமி PAULRAJ.